நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா? நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? காரணம் பெண்களை படிக்க வச்சா, பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? என்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவது காரணம் கேட்டா, பெண்கள் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவங்க. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும்.